தமிழகத்தில் இதுவரை இல்லாத வாக்குப்பதிவு, ஸ்டாலின் அதிர்ச்சி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இது என்னப்பா புது புரளையா இருக்கு, இதுவரை இல்லாத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பா தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத வாக்குப்பதிவாக இன்று ஒரே நாளில் தமிழகத்துல 77% வாக்குப்பதிவுகளுக்கு மேல இன்று வரும் அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம் ஆளுங்கட்சிக்கு. எப்பவுமே ஓட் பர்சன்டேஜ் அதிகமா வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்கன்னா இந்த கட்சியை டோட்டலாக வெறுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு அப்படின்றது நடைபெற்றால், ஒருவேளை உண்மையில் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கிறது. ஏன்னா ஓட் கவுண்டிங் அப்படின்றது மிக பிரம்மாண்டமான முறையில் பார்த்தீங்கன்னா போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின், ஓகேங்களா, நம் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுடைய கனவு நாடும் நமதே 40ம் நமதே அப்படின்றது அனைத்தும் நாசமாய் போய்விடும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே இதுவரை இல்லாத வாக்குப்பதிவு, இதுவரை இல்லாத ஓட் கவுண்டிங், இதுவரை இல்லாத அனைத்தும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அனைத்துமே தலைகீழ் மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம் தமிழகத்துல உண்மையில ராஜதந்திர ரீதியிலான ஒரு வெற்றியை பெறப்போகின்ற ஒரு கட்சியா யார் இருக்க போறாங்க அப்படின்னா, ஓட் கவுண்டிங் அதிகமானா கண்டிப்பா பிரச்சனையான்னு கேட்டேன். கண்டிப்பா பிரச்சனை. ஆளுங்கட்சி பயப்படுவாங்க, பதற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் சார்பில் நிறைய இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓகே, இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. மறக்காம நம்முடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கணும். இதுவரை இல்லாத வாக்குப்பதிவு அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையில திமுக அடுத்த முறை எம்பி ஆக வேண்டிய ஒரு தருணத்திற்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கிறீர்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்கள். அல்லது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல நிறைய அடுத்தடுத்த காணொளிகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். வாக்குப்பதிவு அப்படின்றது யார் வேண்டுமானாலும் போடலாம். ஓகேங்களா? எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதில் யார் வெற்றியை பெற போகிறார்கள் அப்படின்றது இங்கே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.